ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வரப்போகிற வாரத்தில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு யாராவது புதுசாக வாரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நம்ம இந்த ஸ்டாக் தான். லாஸ்ட் வீக்கில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த ஸ்டாக்கை ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம என்னென்ன ஸ்டாக்லாம் புதுசாக உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸாக நான் வந்து ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து பலமுறை மார்க்கெட் வந்து இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. மண்டேக்கு வந்து இந்த 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 ஜோனுக்கு கீழே வந்து மார்க்கெட் ஓப்பன் கொடுத்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிடுங்க. நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட் விட்டு நான் வந்து வெளியே வந்துடுவேன். ஸோ நீங்க யாராவது இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அதில நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சுக்கிறேன். நான் வந்து பெருசா வந்து போன வாரத்தில போன வாரத்திலருந்து ஓகே லாஸ்ட் வீக்லருந்து இந்த வாரம் வந்து பெருசா நெறைய ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துட்டு வரல. ஓகே. ஸோ அதனால தான் நான் எந்தெந்த ஸ்டாக்க நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கனோ, அத மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ மத்த ஸ்டாக் நீங்க கேட்பீங்க. இந்த ஸ்டாக்லாம் நீங்க பார்த்தீங்களே, இந்த ஸ்டாக் நீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து எடுத்தா மட்டும் தான் நான் வந்து இதில வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் எடுக்கல. ஓகே. நான் இதில மென்ஷன் பண்ணல அப்படின்னா, அந்த ஸ்டாக் வந்து நான் வந்து ஹோல்டு பண்ணல அப்படிங்கிற மாரி அர்த்தம். ஸோ இது வந்து என்னோட செகண்ட் ஸ்டாக். ஓகே. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சரியான மூவ்மெண்ட் வந்துருந்துச்சு. நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இதில ட்ரேட் என்ட்ரி எடுக்கும்போது நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். எடுத்து இதில மார்க்கெட்ல ஸ்பைக்ஸ் வரும்போது நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப் யாராவது ஜாயின் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரீ டெலிகிராம் குரூப் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்றதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து நான் வந்து ஒ நெகட்டிவ்ல போச்சு அப்டின்னா, கண்டிப்பா நான் வந்து எக்ஸிட் பண்ணிருவேன் அப்டின்னு சொன்னேன். பட் இந்த ஸ்டாக் வந்து நான் ஹோல்டு பண்றதுக்கு வந்து நான் மொதல்ல இருந்தே சொல்லிட்டு வரேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகுற மாரி தெரியுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 50% கிட்ட வந்து டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து குடுத்துருச்சு மார்க்கெட். ஸோ இந்த ட்ரேட ஹோல்டு பண்றதுல எனக்கு வந்து இன் ஃபியூச்சர் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இதில வந்து டார்கெட் வந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அப்டேட்டடா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃப்ரீ டெலிகிராம் குரூப் மறக்காம ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ தேர்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டாக் வந்து இதுதான். நான் வந்து என்ட்ரி பண்ணேன். என்ட்ரி பண்ண அன்னைக்கு நான் வந்து இதில என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, என்ட்ரி பண்ணிட்டேன். நான் வந்து இதில என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல. ஸோ ஃப்ரீ டெலிகிராம் போய் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எனக்கு வந்து டோட்டலா அகைன்ஸ்ட்டா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு மார்க்கெட். ஓகே. நீங்க பார்க்கலாம். மார்க்கெட் வந்து நான் என்ட்ரி பண்ணதுலேருந்து 1, 2, 3, 4, 5, 6 ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6, 7 நாள் வந்து மார்க்கெட் வந்து கீழ தான் வந்திருக்குது. ஓகே. ஆனா, நான் மார்க்கெட்ட விட்டு எக்ஸிட்டே பண்ணல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து தெரிஞ்சுது. ஓகே. இந்த லெவல்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தெரிஞ்சுது. ஸோ, அதனால இந்த ட்ரேட வந்து நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே. இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ, எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தெரிஞ்சது கீழ. அதனால நான் இந்த ட்ரேட் அவுட் நான் வந்து எக்ஸிட் பண்ணல. ஸோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து காஸ்ட் டூ காஸ்ட்ல நிக்குது. ஸோ, ஒருவேள மார்க்கெட் வந்து இந்த கிரீன் கலர் கேண்டிலுக்கு நாளைக்கு வந்து இது ரெட் கலர் கேண்டில் இந்த இடத்துல கிரியேட் ஆச்சு அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் சைன் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்றது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து தோணுது. ஸோ, எதா இருந்தாலும் நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ, இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ, 4த் ஸ்டாக் வந்து எந்த ஸ்டாக் நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த ஸ்டாக் தான். ஸோ, இந்த ஸ்டாக் வந்து நான் ஹோல்டு பண்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நீங்க வந்து நான் லாஸ்ட் வீடியோலும் சொல்லியிருப்பேன். ஸோ, இருந்தாலும் நான் திருப்பி இந்த வீடியோல வந்து சொல்லிக்கிறேன். மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மோட்ல இருக்குது. ஓகே. நல்ல ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணி போய்க்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, கிரியேட் பண்ணி போய்க்கிட்டு இருக்கும்போது நல்ல சப்போர்ட் ஜோன்ல வந்து மார்க்கெட் வந்ததுனால எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி வந்து பிளான் பண்ணேன். ஸோ, என்ட்ரி பிளான் பண்ண அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து நல்ல அப் சைட்ல மூவ்மெண்ட் குடுத்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து காஸ்ட் டூ காஸ்ட் இப்போதைக்கு எனக்கு வந்து காஸ்ட் டூ காஸ்ட்ல தான் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் ஒரு வேள ரிவர்ஸ் ஆச்சு அப்டின்னா, நான் ஒரு 50% லெவல் வந்து எப்பவுமே மார்க்கெட்ல வந்து செக் பண்ணுவேன். என்னோட லெவல் கீழ. ஓகே. ஸோ, கரெக்ட்டா 50% லெவல்லேருந்து ரிஜெக்ஷன் எடுக்குது. ஸோ, ஒரு வேள மார்க்கெட் நாளைக்கு மண்டேக்கு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் எடுத்தது அப்டின்னா, நான் கண்டிப்பா இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணிருவேன். ஸோ, எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல நான் வந்து அப்டேட் பண்ணிருவேன். இந்த ட்ரேட்லேருந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் அப்டிங்கிற மாதிரி. ஸோ, நம்ம வந்து இப்போ வந்து அடுத்த வாரம் நம்ம எந்தெந்த ஸ்டாக்லாம் உள்ள புதுசா கொண்டு வர போறோம் அப்டிங்கிறத பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நம்ம வீடியோவ லைக் பண்ணிருங்க. ஓகே. ஸோ, அடுத்த புது ஸ்டாக் வந்து என்ன கொண்டு வர போறோம்னா, புது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் தான். ஸோ, இந்த ஸ்டாக் வந்து நான் ரீசென்ட்லி தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மார்க்கெட்ல வந்து நல்ல பயர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா, ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபால் வந்து தெரியுது. ஓகே. நான் எப்பவுமே மார்க்கெட்ல மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோட
பிளான் வந்து நான் வந்து பண்ணுவேன். ஓகே. மார்க்கெட் இங்கேருந்து நம்ம என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னோட வியூ வந்து எப்பவுமே மார்க்கெட் வந்து மினிமம் ஒரு 10% 20% விழுந்துருந்துச்சுன்னா, நான் வந்து என்ட்ரிக்கு வந்து பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, எப்போ மார்க்கெட் வந்து கீழ விழுதோ, அப்ப தான் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு நல்ல பிரைஸ்ல வந்து பை பண்றதுக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் ஆஸ் அ லாங் டர்மா எடுத்துட்டு போணும்னாலும், நமக்கு வந்து மார்க்கெட் நல்லா நல்லா கீழ இறங்கியிருக்கு அப்டின்னா, நம்ம வந்து நல்ல நல்ல பிரைஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இந்த இடத்துல சப்போர்ட் வந்து தெரியுது. நான் வந்து சப்போர்ட் வந்து இதில வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கும் தெரிய வரும். இந்த இடத்துல எங்க சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஓகே. இந்த இடத்துல ஆமா. இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. அதேமாரி மேல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. பட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ வந்து கிளியரா இல்ல. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற அளவுக்கு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணல. ஸோ ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இதுக்கு மேல ஓப்பன் ஆனாலும், நான் வந்து ஒரு என்ட்ரி வந்து பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் டார்கெட் வந்து எடுக்கலாம். மார்க்கெட்டோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் தான் இருக்குது. ஒரு நல்ல 10, 20 குவான்டிட்டி நம்ம அடிச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா எடுத்துக்கலாம் இதில வந்து. ஓகே. ஸோ இது என்னோட அடுத்த ட்ரேடா இருக்கும். ஓகே. மண்டேக்கு எப்படி ஓப்பன் ஆகுதோ, அந்த பேஸ் பண்ணி தான் நான் வந்து இதில வந்து ட்ரேட் எடுப்பேன். ஸோ 20 பாயிண்ட்ஸ், 20, 30 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு, ஒரு பெரிய டார்கெட் வந்து கேப்சர் பண்ணலாம். ஓகே. ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து ஈஸியா வந்து கேப்சர் பண்ணலாம். ஸோ ட்ரேட் எடுத்தா கண்டிப்பா ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு. ஓகே. செகண்ட் ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் தான். ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்கும் நான் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் விழுந்திருக்குது. இந்த ஸ்டாக் வந்து நான் ஓகே. இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ட்ரி எடுக்கிறேன். ஓகே. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து இதுலயும் எனக்கு வந்து தெரியுது. பட் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். ஓகே. இவன் என்னடா டபிள்யூ பேட்டர்ன் மட்டுமே பார்த்து எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டபிள்யூ பேட்டர்ன் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வந்து குடுக்கும். ஓகே. ஸோ அதனால தான் நான் வந்து டபிள்யூ பேட்டர்ன் வந்து ரொம்ப பிலீவ் பண்றேன். ஏன்னா டபிள்யூ பேட்டர்ன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு யூனிவர்சல் பேட்டர்ன் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகும் எப்பவுமே. ஓகே. மார்க்கெட்ல எப்பவுமே ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகுற பேட்டர்ன். இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஒரு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து ஒரு ட்ரேட் பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் கீழ வந்தாலும் ஓகே. ஒரு இந்த கேண்டில் கீழ வர்ற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். ஏன்னா, நல்ல ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல எனக்கு வந்து தெரியுது. இந்த இடத்துல. ஓகே. இந்த இடத்துக்கிட்ட திருப்பி மார்க்கெட் வந்தா கூட இந்த இடத்துல வந்துச்சுன்னா ரொம்ப நல்ல பிரைஸா இருக்கும். இந்த இடத்துல வந்து திருப்பி நான் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்க்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து நான் வந்து பிளான் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது என்னோட செகண்ட் ஸ்டாக்கு நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ எந்தெந்த ஸ்டாக்லாம் சொல்றேனோ, அந்த ஸ்டாக் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ தட் வந்து இன் ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வீக்லி வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். இல்லன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிடுங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் நான் இப்ப தான் ரீசென்ட்லி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட் வந்து நல்லாவே ஃபால் ஆகியிருக்குது. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப நல்லா ஃபால் ஆகியிருக்குது. ஃபால் ஆகி மார்க்கெட் வந்து ரிகவர் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு, ஆல்மோஸ்ட் 45% கிட்ட விழுந்திருக்குது மார்க்கெட் வந்து. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சேம் தான். ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து இதில வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன். ஸோ சேம் டபிள்யூ பேட்டர்ன். ஓகே. ஸோ டபிள்யூ பேட்டர்ன்ல இந்த இடத்துல இதோட நெக் லைன் வந்து பிரேக் பண்ணி, கரெக்ட்டா நெக் லைன்ல வந்து ரீடெஸ்ட் எடுக்க வந்திருக்கு பாருங்க. ஸோ நான் ட்ரேட் எடுக்கிறதுனா, அந்த ட்ரேட் எதுக்கு எடுக்கிறேன் அப்படிங்கிறத லாஜிக் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். அதுதான் இதில இந்த ஸ்விங் ட்ரேடிங் வீடியோல ஒரு இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்டு என்ன விஷயம்னா, நான் வந்து எதுக்கு இந்த ட்ரேட் எடுக்கிறேன்னா, இந்த ட்ரேட் எந்த பேசிஸ்ல நான் வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ஓகே. வீடியோ பார்க்க வர்றவங்களும் இந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் வராங்க. நான் வந்து இந்த ஸ்டாக்க நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து வீடியோ பார்க்க வர்றது கிடையாது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அவங்க வந்து நான் இந்த ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ரேட்ல வந்து என்ன லாஜிக் வந்து பார்த்து இவங்க ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறவங்க பார்க்குறவங்க தான் நம்ம வீடியோ வந்து சேனல்ல வந்து நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த லாஜிக் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ டபிள்யூ பேட்டர்ன் நெக் லைன் பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் நெக் லைனோட இதில வந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ட்ரேட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன் ஃபியூச்சர் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப்சைட் மூவ் குடுத்துச்சு அப்படின்னா, ரொம்ப நல்ல டார்கெட் வந்து எடுக்கலாம். அ ரொம்ப ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். ஒரு 20 பாயிண்ட்ஸ் 20, 30 ஆமா 20 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு டார்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இதில வந்து பிளான் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் வந்து எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து ஒரு சரியான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ப்ரீவியஸ் மார்க்கெட்ட பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் 1 இயர் இல்ல ஆமா. லாஸ்ட் 1 இயராவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்ல தான் குடுத்துருக்குது மார்க்கெட் வந்து. இப்போ எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் தான் அப்சைட் மூவ் குடுத்துச்சு அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல இருக்குது.
எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாரி கன்சாலிடேஷன் மோடுக்கு அப்புறம் கண்டிப்பா மார்க்கெட் ஒரு அப் சைடு இல்ல டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அப் சைடு வந்து மூவ்மெண்ட் இதுலேருந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து தெரியுது. ஸோ மார்க்கெட் எப்போ இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணுதோ, ஸோ இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு ட்ரேட் வந்து பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு குளோசிங் குடுத்துருக்காங்க. ஸோ மண்டே மார்க்கெட்ல இந்த இடத்துலருந்து மார்க்கெட் ஒரு அப் சைட்ல மூவ் குடுத்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துலருந்து ஒரு ட்ரேட் வந்து பிளான் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டாக். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் பத்தி நெறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ப ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.